ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களோட 11வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியும் இந்த 11வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி இப்போ 11வது வாரத்தில் இருக்கீங்க. அதாவது 11வது வாரம் என்பது உங்களுக்கு 3வது மாதமாக இருக்கும். இப்போ உங்கள் குழந்தை அத்திப்பழ அளவுக்கு இருப்பாங்க. நீங்கள் 11வது வாரத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது உங்கள் குழந்தை 41 மில்லிமீட்டர் நீளத்தில் இருப்பாங்க. நீங்கள் இப்போ கர்ப்பமாகி 2 மாதங்கள் முடிஞ்சு 3 வாரங்கள் ஆகுது. இன்னும் நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு 29 வாரங்கள் தேவைப்படுது. குழந்தையோட உறுப்புகள் நிறைய வளர்ந்துருக்கும். அவங்களோட கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல், மூளையெல்லாம் தொடர்ச்சியாக வளர்ந்துட்டுருக்கும். இந்த 11வது வாரத்தில் குழந்தையோட கல்லீரல் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய தொடங்கும். குழந்தை வளைவாக இருப்பாங்க. அப்போ முதுகு தொண்டு வளைஞ்சிருக்கும். இப்போ அது நேராக ஆரம்பிக்கும் அவங்களோட உடலில். இந்த 11வது வாரத்தில் குழந்தையோட கைவிரல்கள், கால் விரல்கள்லாம் பிரிக்க ஆரம்பிக்கும். அவங்களோட கைவிரல், கால் விரல்லாம் நகங்கள் வளர ஆரம்பிக்கும். குழந்தையோட தோலில் மெல்லிய அடுக்குகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ குழந்தையோட கண்ணும் காதும் அவங்களோட முகமும் நன்றாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கும். இப்போ இந்த 11வது வாரத்தில் குழந்தையோட முகம் விரிவடையுது. அவங்களோட கண்கள் பிரிக்க தொடங்குவாங்க. இந்த 11வது வாரத்தில் கருவோட வெளிப்புற பிறப்புறுப்புகள்லாம் ஆண் பிறப்புறுப்பாவோ இல்லை பெண் பிறப்புறுப்பாவோ வளர தொடங்க ஆரம்பிக்கும். குழந்தையோட முதுகெலும்பை அவங்களால வளைச்சி திருப்ப முடியும். இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, காலை நேரத்தில் குமட்டல், வாந்தியெல்லாம் வர்றதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக. இதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காலை நேர குமட்டல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரனால உங்களோட வயிறு வளர வளர அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற உந்துதல் ஏற்படும். உங்களோட கர்ப்பம் முழுவதுமே இந்த மாதிரி அறிகுறிகள் தொடர்ந்து இருக்கும். ஃபஸ்ட்டு 3வது மாதத்தில் லாஸ்ட் முடிவில் உங்களுக்கு அதிக பசி ஏற்படலாம். இல்லைன்னா ஒரு சில உணவு மீது ரொம்ப வெறுப்பாக இருக்கலாம். இது பொதுவான அறிகுறியாக இருக்குது. உடலில் ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்துக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி செய்யாதனால உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம். அதனால் தலை சுற்றல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மாதிரிக்கு நீங்கள் தும்பும் போது, இருமும் போது சிறுநீர் கசிவு ஏற்படலாம். இது கர்ப்ப காலத்தில் பொதுவாக ஏற்படக்கூடிய ஒன்று. இது ஏன்னா ஏற்படுதுன்னா, அவங்களோட ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசையை தளர்த்துது. இதனால் உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர்றதும், தும்மும் போது இருமும் போதும் லீக்கேஜ் ஆகிறதும் இருக்கும். உங்களோட கர்ப்ப காலத்தில் காலில் தசை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கிற போது இந்த மாதிரி கால் பிடிப்புகள் குறைஞ்சிக்கிறோம். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினால உங்களுக்கு மனநிலையிலும் மாற்றம் ஏற்படும். இதுவுமே கர்ப்ப காலத்தில் பொதுவான அறிகுறியாக இருக்குது எல்லாருக்குமே. இது 2வது ட்ரைமஸ்டர் அப்போ படிப்படியாக குறைஞ்சிரும். உங்களோட என்டி ஸ்கேன் பொதுவாக 11லேருந்து 13 வாரத்துக்குள்ளே செஞ்சுருவாங்க. டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 13 இதய குறைபாடு குழந்தைகள்லாம் இந்த குரோமோசோம்கள் காரணமாக ஏற்படுது. இந்த ஸ்கேனில் தெளிவாக தெரிஞ்சிருவாங்க. டபுள் மார்க் சோதனை செய்யும் போது இந்த என்டி ஸ்கேனும் சேர்த்து செய்யணும். இப்போ செய்யும் போது குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா மரபணு மூலம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த என்டி ஸ்கேன் ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேருந்து எடுப்பாங்க. குழந்தை உருவாகும் போது அவங்களோட கழுத்துக்கு பின்னாடி திரவத்தை சேமிக்கிற ஒரு பை மணிக்கு உருவாக்கியிருப்பாங்க. அதை அளவிடும் ஸ்கேன் தான் இந்த என்டி ஸ்கேன். 3.5 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்கும்போது பேபி நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம். டபுள் மார்க்கிங் சொல்லக்கூடிய ரத்த டெஸ்ட் எடுக்கும்போது ஹச்சி ஹார்மோன் எப்படி இருக்குது குழந்தைக்கு அப்படின்றதையும் பார்ப்பாங்க. இது கண்டிப்பாக பார்த்தா குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிறப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மொதல் இருக்க குமட்டலை விட குறைஞ்சிக்கிட்டே வரனால உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் அதிக பசியும் ஏற்படும். எந்த பொருள் சாப்பிட்டாலும் கவனித்து சாப்பிடணும். வெளிப்புற உணவை தவிர்க்கணும். வீட்டில் சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க. டாக்டர் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் செக்கப் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.